Hi, hello friends. Welcome to Chitra's Food. இன்னைக்கு நம்ம 5 விதமான குழம்பு வகைகள் பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய குழம்பு வகைகள். இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு ஒவ்வொண்ணா பார்க்கலாம். பூண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு தக்காளி பொடியாக அரைஞ்சிக்கிட்டு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே 1லேருந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த புளி பேஸ்ட்டோடு சேர்த்து வச்சுக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான வாட்டி 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 சிகப்பு மிளகா கிள்ளி போட்டுக்கலாம், 1 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இதில் 10 பல்லு சின்ன வெங்காயம், 20லேருந்து 30 பூண்டு பல்லு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது இந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்து இந்த குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டு குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இதை நீங்கள் ரீஹீட் பண்ணி டெய்லி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான வாட்டி கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு வெடித்த உடனே வெந்தயம் 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு சிகப்பு மிளகா 2 கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு 2 பிஞ்ச் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி காட்டுக்கணும் 1/4 ஸ்பூன். இப்போ அடுப்பை நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன். சாம்பார் பவுடருக்கு அருகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் வேகமாக வதக்கிக்கோங்க. இப்போ நல்ல வாசனை வரும். இது வந்த உடனே தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ குழம்பு கெட்டியாயிடுச்சு. இதில் 1லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்போட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இது கொதிச்ச வாட்டி 1 டீஸ்பூன் அரிசி மாவில் 1/4 கப் தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் கலந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா இப்போ கெட்டியாயிடும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பை அணைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி இலையை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க உருளைக்கிழங்கு போட்டும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கொத்தமல்லி இலை 2 டேபிள் ஸ்பூன், 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 3/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோபுரமாக 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடு பண்ணி கடுகு 1/2 ஸ்பூன் போட்டு வெடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக அரிஞ்ச வெங்காயம் 1 இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது 6 கத்திரிக்காயை 4 வகுந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கிட்டு இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கப்பு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க.
இதில் பொடியாக அரிஞ்ச ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளி தேவையில்லை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் லைட்டாக கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி 1 விசில்லேருந்து 2 விசில் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ப்ரெஷர் நேச்சுரலாக ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆன வாட்டி திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த குழம்பு சூப்பராக தயாராகிருக்கும். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ 2 முருங்கைக்காயை எடுத்து நீள நீளமாக விரல் சைஸ்க்கு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே டைரெக்டாக குக்கரில் வச்சுருங்க. முருங்கைக்காயை அப்படியே குக்கரில் போட்டிங்கன்னா எல்லாம் குழஞ்சி போயிடும். அதனால இது ஒரு பாத்திரத்தில் தான் வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கோங்க. இது வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு துருவின தேங்காய், 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது ரெண்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை திறந்து பார்த்து இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த வெந்த முருங்கைக்காயை தூக்கி வெளியில் வச்சுருங்க. இந்த பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெந்த முருங்கைக்காயும் இதில் சேர்த்துடலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்ருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு தாளிப்புக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அது சூடான வாட்டி 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் 10 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கணும். ஓகே, இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு இதை சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காராமணி இல்லைனா தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டு வெடிக்க விட்டு வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, 10 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் மாற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் காராமணி இல்லைனா தட்டைப்பயிறு எது வேணால் சொல்லலாம். இது ஒரு 1/2 கப்பு போட்டுக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சது போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதிலே கொஞ்சம் தக்காளி நல்லா கரைஞ்சிரும். இது வதக்கின வாட்டி 1 கப்பு புளி தண்ணி ஊற்றணும். அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை 1 கப்பு தண்ணி எடுத்து இதை கரைச்சி ஊற்றிடுங்க. அதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு அது தனியாக கொதிச்சிட்ருக்கும் போதே இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவன தேங்காயும் 1/2 ஸ்பூன் சோம்பும் எடுத்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இதை வந்து 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோதான், தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை.